நம்ம கத்துக்குடி சேனல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 3 இண்டிகேட்டர்ஸ், மெயின் இண்டிகேட்டர்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா RSI, இன்னொன்று வந்து MACD, இன்னொன்று வந்து ஹிக்கினாசி. இந்த 3 இண்டிகேட்டர் வந்து தனித்தனியாக நம்ம ஒரு 3 வீடியோஸில் பார்த்துருக்கோம். தனித்தனியாக அது எப்படி அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து பார்க்காத இருந்தால் அந்த பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த RSIனா என்ன, MACDனா என்ன, ஹிக்கினாசினா என்ன தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்தால் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் மோர் நாலேஜ் வரும், ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது RSI இண்டிகேட்டரு, ப்ளஸ் வந்து MACD இண்டிகேட்டரு, ப்ளஸ் வந்து ஹிக்கினாசி. மூணுமே வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு நம்ம ட்ரேடிங்கில் மேஜராக ப்ளே பண்ணி நம்மகிட்ட ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இது ஏன் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்க்காத நம்ம ஏன் வந்து சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 3 இண்டிகேட்டர் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அக்யூரசி லெவல் வந்து நம்மகிட்ட அதிகமாக கிடைக்கும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய சிக்னலோட அக்யூரசி லெவல் வந்து இன்னும் நல்லா ஹையில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது 1 இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 இண்டிகேட்டரை நம்ம பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு அக்யூரசி கிடைக்கும், பையிங் அண்ட் செல்லிங் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நான் வாங்க வீட்டில் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ட்ரேடிங் போயிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது காமிச்சிடுறேன். நீங்கள் இதில் போனீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கும். இதில் வந்து நீங்கள் RSI டைப் பண்ணுங்கள். RSI இண்டிகேட்டர் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம MACD சொன்னோம்ல, MACD இண்டிகேட்டர். இது ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி லைனோட இருக்கும். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய பப்ளிக் லைப்ரரிஸ்லாம் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ நான் பேசிக் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போக போக உங்களுடைய ஸோ எஸ்பெஷலி இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வருங்க, இது இப்போ நம்ம இந்த 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு பார்த்தாரு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நான். ஸோ நீங்கள் போக போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தோம் எந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணால், எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து MACDலேயே வந்து எந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி லெவல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு இதை வச்சுங்க. அது எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுங்க. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போங்க, நீங்கள் RSI MACD 3 இண்டிகேட்டர் வச்சு ஒரு ட்ரேடிங் பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பக்காவாக வந்துச்சுன்னா ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இதே வந்து ஒரு நல்லா ஃப்ளோ கிடைச்சிடும். நீங்கள் டிஃபால்ட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதுலேயே வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டிஃபால்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இதுக்கு போகிறோம், என்ன போகிறோம்னா டிசிஎஸ் போகலாமா. டிசிஎஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. சார் நான் ஆக்சுவலி டிசிஎஸ் நான் மோஸ்ட்லி ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம டக்குன்னு வந்து நம்மகிட்ட மைண்டில் வருது இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து நான் டிசிஎஸ் சொல்கிறேன், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் எடுக்கலாம். நீங்கள் என்ன கமெண்டில் வேணால் போடுங்க, எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க, இப்போ நான் டிசிஎஸோட ஸ்டாக் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோடைய பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 50 மினிட்ஸோட கேண்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய பிளானே வந்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய பிளானாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம 50 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கும்போது இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இன்னைக்கு பழைய 23ஆம் தேதியிலேருந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த RSI இண்டிகேட்டர் வந்து நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லிக்கிறேன். இந்த மேலே வந்து அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட், அதாவது ஓவர் பட்டர், ஓவர் ஷோல்டர் சொல்லி இந்த 2 லைன் சொல்லுவாங்க. இந்த 2 லைன் இருக்குல்ல, இது வந்து RSI லைன் சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிற லைன் வந்து RSI லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக் திங்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிக்னல் லைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MACD லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 லைன் சொல்லுவாங்க. இது 2 நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் ஒரு ரெஃபர் மாதிரி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். தனித்தனியாக நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் போட்டிருக்கேன். MACD, RSI இதெல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா. அதே மாதிரி இப்போ கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இங்கே வந்து நம்மகிட்ட வந்து நிறைய டைப் இருக்குது.
நான் உங்களுக்கு இது நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார் என்ன, கேண்டில் என்ன, இது லைன் எல்லாமே லிங்கோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ மோஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேட் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம கேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்கினாசி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹெக்கினாசி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வால்யூம் வந்து நான் மோஸ்ட்லி நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா இது சிக்னலில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அக்யூரசி எடுக்கிறது. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஏசிடியில சிக்னல் லைனை கட் பண்ணி அந்த எம்ஏசிடி லைன் மேல வந்துருச்சு. ஸோ அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த பையிங் சிக்னல் இந்த சென்ட்ரல் ஜீரோ லைன் வந்து ஜீரோ லைன் சொல்லுவாங்க. இது வந்து ஓகேவா, இந்த ஜீரோ லைன்ல கட் பண்ணி மேல கட் பண்ணணும். அதாவது ஜீரோ லைனுக்கு மேல வந்து கட் பண்ணணும். ஓகே, இது ஜீரோ லைன்லயே கட் பண்ணிக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சிக்னல் தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பையிங் எடுத்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது இன்ட்ராடேடா தான் வந்து இப்போ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து இது வந்து 70-30 சொல்லி ஆர்எஸ்சியோட லெவல் பார்த்தீங்கன்னா 70-30 சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு அந்த மேலே லைன் இருக்குங்களா, இந்த லைன் வந்து ஓவர் பாட்டு அப்படிம்பாங்க, இந்த லைன் வந்து ஓவர் சோல்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் வந்து நான் 70-30 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்ட்ராடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து 50-20 போட்டு 50-20 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ராடேட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 50-20 போட்டுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இங்கே அப்பர் பேண்ட் வந்து நீங்கள் ரெட்டு வச்சுட்டா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அப்பர் பேண்ட் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன், இது வந்து ரெட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் திக்காக லைன் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த திக் லைன் தெரியுது எனக்கு, நான் மாற்ற தெரியல. ஸோ அதுக்காண்டி அப்புறம் அதே மாதிரி இந்த லைனை கொஞ்சம் வேணால் திக் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வேணும்னாலும் அதை மாற்றி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டாக இருந்ததோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வச்சுக்க. மோஸ்ட்லி என்னோட ரெக்கமெண்டேஷன் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அக்யூரசி லெவல் கிடைக்கும். அதாவது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்மளால ஒன்றும் பெரிய அக்யூரசினா நம்ம பார்க்கறது அக்யூரசி இருக்கு, அது வந்து நம்ம இது கிடைச்சிடும். ஸோ வந்து என்னன்னா இன்டர்நெட் எடுக்கிறதுனால வந்து 50 வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. 50 மினிட்ஸ் ஷார்ட் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸ் ஷார்ட்ல இப்போ நான் இங்கே ஹரிஜான்டல் லைன் வரைய போகிறேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே லைன் வரைய பாருங்க. இந்த லைனு கரெக்டா இங்கே லைன் வந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி பாசிட்டிவ் டென்ல மேலே அப் சைடில் ஜீரோ லைனுக்கு மேலே அப் லைனில் சிங்கிள் லைனை எம்ஏசிடி லைன் கிராஸ் பண்ணும்போது, ஸோ நம்ம இங்கேயும் பாருங்க, இங்கே வந்து கீழே கிராஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பைன் சிக்னல் எடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இது மேட்ச் பண்ணலாம், அடுத்து வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கரெக்டாக வந்து பையிங் சிக்னல் வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆர்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னல் வருது. நம்ம ஹெக்கினாசிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்துருக்கு. ஓகேவா, கிரீன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், February 20 கேண்டில்ஸ் வந்து பேஸ் பண்ணி அது வந்து ஒரு ஒரு இது சாட் அந்த அந்த ஒவ்வொரு பார் வந்துட்டு ஒவ்வொரு கேண்டில் வந்து ஒரு அது எப்படி பேஸ் பண்ணினா அந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கேண்டில் ஒன்று பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பையிங் கொடுத்துருமா, அதுக்கப்புறம் நம்ம எங்கே செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்போ வந்து எம்ஏசிடி லைனை சிக்னல் லைனை எம்ஏசிடி கட் பண்ணி கீழே வருதோ, ஓகேவா, கீழே வந்து இந்த ஜீரோ லைன் டச் பண்ணும் ஒன்று. இல்லை உங்களுக்கு வந்து ஜீரோ லைன் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். ஓகேவா, அந்த ஜீரோ லைன் எப்போ டச் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் செல்லிங் பண்ணணும். கிராஸ் பண்ணி பாருங்க, இந்த லைன் பாருங்க, இங்கே கட் பண்ணிடுச்சு, கீழே இறங்கி இந்த ஜீரோ லைனுக்கு வரல. ஸோ மறுபடியும் இங்கே தான் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. மறுபடியும் ட்ராவல் ஆகி போயிட்டு இங்கேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக செல்லிங் சிக்னல் கொடுக்காமே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து எங்கே இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் சிக்னல் நமக்கு கொடுக்குது கரெக்டாக. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து போட்டு கொடுத்தேன். ஓகேவா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துலயே நீங்கள் செல்லிங் சிக்னல் வந்து இங்கேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இந்த சிக்னல் லைன் கட் பண்ணி ஜீரோ லைன் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல்லிங் கொடுத்துருவோம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சிடி ஆர்எஸ்சியோட லைனு மேலே ஆர்எஸ்சி லைனு ஓவர் பாட்டு கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லிங் வந்து கொடுத்துருவணும். இந்த இடத்துல செல்லிங் கொடுத்துருவணும். அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா
நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க. இப்போ நான் இந்த இடம் சொன்ன பார்த்தீங்களா, இதே இடத்துல ஸ்ட்ரைட்டா வச்சு கூட போடும்போது இங்க வருது. ஆக்சுவலி ரெட் கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுட்டு அடுத்த கேண்டில் இங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடுத்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடுத்த கேண்டிலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சிக்னல் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரெண்டு கேண்டில்லையே நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசிஎஸோட கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம பையிங் சிக்னல் கரெக்டாக வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் ஒன்று. ஓகேவா? எங்க எக்ஸாக்டா வந்து ரேட் இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2002 வந்து பையிங் இருக்கும். 2003 இங்க ரேட் இருக்கு பார்த்தீங்களா, இங்க விலை ப்ரைஸ் இங்க எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து செல்லிங் பண்றோம். எத்தனை 2068 வந்து செல்லிங் பண்றோம். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலை கரெக்டாக வந்து RSI 3 இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்மளால பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ நீங்க இது வந்து நீங்க ஒரு 2 3 டைம் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 1 வீக் அது பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க எப்படி பையிங் அண்ட் செல்லிங் பண்றது அப்படிங்கிறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க நிறைய பையிங் அண்ட் செல்லிங் எடுக்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க டேப்லெட் ட்ரேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது வந்து நீங்க எடுத்தோடனே வந்துட்டு ரியல் மணி போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து அக்யூரேசி லெவல் வந்து எப்பயுமே வந்து நம்மளோட 75% இருக்கும். மீதி 35% இருக்குங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சீனல் காட்டுச்சு. இங்கதான் ஆக்சுவலி நம்ம எம்எஸ்சிடி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. அதனால நான் தப்பிச்சிட்டோம். ஸோ இன்கேஸ் வந்து இதே வந்து இந்த நெகட்டிவ் சிக்னல் காமிச்சிருக்கு, ஃபால்ஸ் சிக்னல் காமிச்சிருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஏமாந்துடும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. பண்ணிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரொஃபஷனலாக போயிட்டு நீங்க அவங்க ரியல் அமௌண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர் ஐடியான்னு சொல்ல முடியும் என்னால. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வேற டாபிக் டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் டாபிக் எடுக்க முடியும். நான் பேசிக் திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இடையில உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டவுட்டுக்கோ இல்லை உங்களோட கமெண்ட்ல நீங்க டவுட் கேட்டாலும் சொல்லி நான் கமெண்ட்லயே நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்றேன் நான். ஓகேவா? இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ்.